உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ தானே எங்களுக்கு கனியை கொடுத்த, இப்போ நீயே பிரிக்க பாக்குதியா? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். ஐயா சமோ, வணக்கம் பிரசிடென்ட் சார்வாள். தங்கச்சிக்கு தலைக்கு தண்ணி ஊத்தியாச்சா? இல்லங்க, இனிமேதான். அடடடடா, அதுக்குள்ள கோயிலுக்குள்ள வரலாமா? தீட்டு கழிய வேண்டாமோ? பிரசிடென்ட் சார்வாள், உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, தப்பா நினைக்க வேண்டாம். டே சண்முகம், இந்த நேரத்துல உள்ள போக கூடாதுடா. வா வீட்டுக்கு போலாம். இவன் சாமியால ராட்சசனா? டே, கோவில் வாசல்ல நின்னுக்கிட்டு ஏன்டா உணர்ச்சி வசப்படுற? எல்லாம் அவன் வேலைதான். எங்க என்ன உள்ள விட்டா என் கனியை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டுருன்றதுக்காக என்னைய உள்ள விட மாட்டேங்க. என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுல அவனால. ஐயா நம்ம சோக நம்மளோட இருக்கட்டியா, வாயா வீட்டுக்கு போலாம். ஆறுதலுக்காக கூட உள்ள விட மாட்டேன்னு சொல்றவன் என்னப்பா சாமி? கனிக்கு தலைக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் வந்துக்கலாம்டா. அதுக்கு முன்னாடி கனி என்னை விட்டு போயிட்டாள்னா, அவங்க அப்பா அம்மா வந்து என் கனியை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நான் என்னல செய்வேன்? முருகா, உன்னை எம்பிட்டு கும்பிட்டு இருப்பல, எம்பிட்டு கும்பிட்டு இருப்பேன். நானே எனக்காக கும்பிட்டேன், என் தங்கச்சிகளுக்காக தானே. ஒருத்திய என்னடானா துடிக்க துடிக்க என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. அது பத்தல உனக்கு. இப்ப இன்னொருத்திய பிரிச்சு என்ன இன்னும் துடிக்க வைக்க பாக்குதியா? சொல்லல மனுஷன் பண்ணாதான் பாவம்ல, அது அந்த சாமி பண்ணாலும் பாவம் தான். என் வயிற்றுல கொட்டிக்காதல, அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. தயவு செஞ்சு என் கனியை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதல. இன்னும் அந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு ஈரமான மனசு இருக்குன்னு நம்புதே. என் கனியை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதல, என் கனியை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. டே சண்முகம், ஜோசியம் பொய்யாகிறதுக்கு நிறைய உதாரணம் இருக்குடா. கனி விஷயத்திலயும் ஜோசியம் பொய்யாகும்னு நம்புடா. சரி, இப்ப வா வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ். போலாம் வா. ஐயா வாயா, வா வாயா. அப்பா ஒரு நிமிஷம் வாங்க. நம்ம தேடினது கிடைச்சிருச்சுப்பா. என்ன சொன்னாலே? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.